ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டோர் மேட் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஏற்கனவே நாங்கள் பின்னி வச்சது. இப்போ வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு புடவை எடுத்திருக்கோம், காட்டன் புடவை எடுத்திருக்கோம். இப்போ வந்து அந்த பட்டு புடவை இருக்குல்ல, அது இந்த சீக்வென்ஸ் வச்சுருக்கோம், அதிலெல்லாம் நமக்கு பின்ன கஷ்டம், இந்த கிழிக்கிறது கஷ்டம், அதனால் அதில் பண்ண ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நீங்கள் வந்து இந்த காட்டன் புடவை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு. இப்போ வந்து இந்த புடவை நம்ம வந்து கிழிச்சிடலாம். எப்படி கிழிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து புடவை நம்ம கட் பண்ணிடலாம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துடலாம். இந்த திக்னஸ்ஸு பாருங்கள், கரெக்டாக அப்படியே கிழிச்சு வந்துடலாம். ரொம்ப இது பண்ணக்கூடாது, இவ்வளோதான். பார்த்தீங்களா, இவ்வளோ விட்டுருக்கோம். இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பி இந்த பக்கத்துலேருந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி கிழிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த பண்ணி இதே மாதிரி மாற்றி மாற்றி கிழிச்சிடலாம். கிழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து புடவெல்லாம் கிழிச்சாச்சு. இப்போ இது வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணி வைக்கலான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சிக்கு வந்துடும், சிக்கு பிடிச்சிரும். அப்புறம் அது கஷ்டமாக இருக்கும் எடுத்து பின்னுறதுக்கெல்லாம். அதனால் இப்படி ரோல் பண்ணி வச்சான்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு. இப்போ நம்ம வந்து புடவை கிழித்து ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இருந்துச்சா? இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம கெட்டு போடணும் முதல்ல. இப்போ எப்படி கெட்டு போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கயிறு இது எடுத்துருக்கோம், புடவை கிழிச்சது. இப்போ அதை பார்த்தீங்களா, கெட்டு போடுறது. இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த தும்பு இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி இப்போ வந்து முடிச்சு போட்டாச்சு. முடிச்சோட அந்த இது வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸை வந்து கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கோங்க, ரொம்ப பெருசு வேணாம். இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு வந்து செயின் மாதிரி போடணும். இந்த இப்போ செயின் மாதிரி கண்ணியாக போடணும். எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு போட்டுற ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த ஊசி போட்டு இப்படி வச்சுக்கணும். கை விரலுக்கு இடையில, 2 விரலுக்கு இடையில இந்த துணி இப்படி வச்சிடணும். இந்த ஊசி வந்து இது மேலே பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸுக்கு இந்த ஹோல்ஸுக்குள்ளே போட்டு இது மேலே போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்துடணும். அடுத்த கண்ணி வந்துச்சா, அதே மாதிரி தான் இனிமே போடணும். இன்னுள்ளதும் அதே மாதிரி போடணும். அப்படி போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி ஒரு செயின் அளவுன்னா, இப்போ வந்து இந்த விரல் அளவுக்கு நீங்கள் இப்படி எடுத்துடலாம். இந்த விரல் அளவுக்கு நீங்கள் கண்ணி போட்டே அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம், இது வந்து உள்ளனில் துண்டுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த எப்படி போடுறதுன்னு. இப்போ நான் கூட அப்படி தான், உள்ளனில் எனக்கு போட தெரியும், அப்படி தான் நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் மாமியார் வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்களோட
2வது மருமக. அவங்க மூலமாக தான் இவங்க மாமியார் கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்க அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்து மாமியாருக்கு சொல்லி கொடுத்து மாமியார் தான் நிறைய மேட்டு போட்டு வச்சுருக்காங்க. மேட்டு விற்று நாங்கள் நிறைய பேர் எங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க மேட்டு. நான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் மேட்டெல்லாம். ஆனால் நல்லா உழைக்கும் மேட்டு, ரொம்ப வருஷம் இருக்கும். பார்த்தீங்களா, விரல் அளவுக்கு நாங்கள் செயின் மாதிரி போட்டு வந்துட்டோம். இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த கண்ணி இருக்குல்ல, லாஸ்ட் பின்னி வச்சு அந்த கண்ணி இருக்குது போட்டுருக்கு. கண்ணி எண்ணி பாரு எத்தனை கண்ணின்னா 1 2 3 4 5 6 7 8 கண்ணி போட்டிருக்கோம். இப்போ இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டமாக வேணும், முட்டை ஷேப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துடலாம் கண்ணி. இப்போ வந்து ரவுண்டு நாங்கள் வந்து ரவுண்டுனால கண்ணி கம்மியாக எடுத்துருக்கோம், இந்த செயின் கம்மி. உங்கள் முட்டை ஷேப்பு நிறைய வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துடலாம். இப்போ வந்து இப்படி போட்டிருக்கோம்ல, இதை எடுத்துகிட்டு அதே தான் இது போட்டு இப்படி திருப்பிடணும். பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ இப்படி தான் நம்ம பின்னிட்டு வந்தோம். இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு இங்கே இன்னொரு செயின் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த செயின் இருக்குது, அதுதான் இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டு இந்த இது இருக்குல்ல நூல், அதை எடுத்து இது மேலே இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்துற வேண்டியதா உள்ள எடுத்து 2 கண்ணிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு உள்ளியாக எடுத்துட்டோம். இப்போ 2வது இதுலேயும் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கும் அந்த இது மேட்டு. 2வது லைனு இப்போ வந்து அதே மாதிரி தான் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கும், அப்புறம் போட நம்மளுக்கு அந்த ரவுண்டு வந்தானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்லையும் சொருகிறத காட்டிங்க, ஒன்றுலேயே பின்னிகிட்டே வரணும். லைனெல்லாம் இந்த லைனில் இதில் அந்த லைன்லலாம் பின்னிகிட்டே வரணும். இதில் விடாமல் பின்னிக்கிட்டே வரணும். அடுத்த கண்ணியில் போடுறோம், இந்த பாருங்க, அடுத்த கண்ணில் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் பின்னுறதெல்லாம் அதே தான் வருது. 3 கண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா. அதில் ஃபஸ்ட்டு கண்ணி வந்து இன்னொன்றுக்குள்ளே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டு திருப்பி இன்னொன்றுக்குள்ளே கடைசி ஒரு கண்ணி தான் வருது. திருப்பி அதே தான் அப்படி பண்ணி ஃபுல்லாக போட்டே வரணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. 2வது லைனு முடிய போகுது. பார்த்தீங்களா, அதேமாதிரி லாஸ்ட் கண்ணி வந்துச்சு. லாஸ்ட் கண்ணி போட்டாச்சு. நீ அதே மாதிரி தான் திருப்பிக்கலாம். இந்த முடிச்சிருக்குல்ல, அது கீழே வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சு கீழே பக்கம் போயிடணும். ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு வந்து கீழே வரணும். அதே மாதிரி லைன் இது இப்போ வந்து 3வது லைன் போட போகிறோம். ரோல் பண்ணி தான் போடுறோம். ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்தால் வராது. இப்படியே போட்டு வர வேண்டியது தான். இனிமேல் 3வது கண்ணி நம்ம போட்டு முடிச்சாச்சு. சுற்றி சுற்றி அப்படியே வரும். அப்படியே திருப்பி லாஸ்ட்டு காட்டு பார்த்தீங்களா வந்துச்சா. திருப்பி இப்படியே சுற்றி சுற்றி இப்படி இப்படியே வரும் நம்மளுக்கு. இப்படியே துணிகிட்டே வர வேண்டியது தான்.
திருப்பி அப்படியே தான் இந்த பார்த்தீங்களா. இப்போ வந்து இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த லைன் காட்டு. இந்த அப்படியே வந்து இந்த லைனுக்கு வரணும். இந்த சைடு லைனை காமிச்சு விடு. நீட்டு வரல. அந்த பக்கம் அந்த ஒவ்வொரு கண்ணையும் காட்டி விடு. இந்த அப்படியே இதை பாருங்க. இதில் இந்த லைன்லாம் நம்ம பின்னிட்டே வரணும் விடாமல். சுற்றிட்டே வரணும். அதே மாதிரி இந்த லைன்லேயே சுற்றிக்கிட்டு திருப்பி இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு திருப்பி இப்படியே பாருங்க. அப்படியே இதே துன்னல் தான் கடைசி வரும். நம்ம துணிகிட்டே வரணும். ஃபுல்லாக துணிட்டு கொஞ்சம் காட்டுறோம். கொஞ்சம் ஒரு ரவுண்டு வந்தோடனே கொஞ்சம் பெருசாகணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பின்னிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட பின்னணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிப்ப காமிக்கிற பாருங்க தான் பின்னுறது. அதே பின்னல் தான், மாற்றணும் இல்லை, அதே தான் பின்னணும். விட்டு வந்துச்சா. இப்போ இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 இதை பாருங்க இப்படி பிஞ்சு நிற்கும். இப்படி இருக்கும். இப்படியே இது பின்னிட்டு இப்படி பின்னக்கூடாது. இது இப்படி இருக்குதா, இது வந்து இப்படி எடுத்து இதுக்குள்ளே போட்டு விட்டுணும். அப்போ தான் அங்கே கெட்டு மாதிரி நின்றும். பார்த்தீங்களா. அடுத்து இதே மாதிரி தான். இந்த ஊசி வந்து இந்த நூலுக்கு மேலே அப்படி வரணும். மேலே வந்து மேலே போய் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து இன்னொரு ஹோல்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு இதே தான். இது வந்து இதுக்குள்ளே இழுத்துடணும். அது வந்து இந்த இது வந்து இந்த 2க்குள்ளே உள்ளார நம்ம எடுத்துடணும். பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே எடுத்துட்டோமா, இதுக்குள்ளே எடுத்துட்டோம். இது ரொம்ப இவ்வளோ பெருசு ஹோல்ஸ் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கயிறு பிடிச்சி கொஞ்சம் இழுத்தா போதும். அப்போ கொஞ்சம் டைட்டாயிரும். திருப்பி அதே மாதிரி தான் கெட்டு போட்டுடலாம். இந்த கெட்டு போட்டாச்சு. இப்படியே பின்னிட்டே வரணும். இப்போ இது வந்து புடவை இந்த ஒர்க்கெலாம் இருக்குல்ல, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, அந்த புடவைலாம் வச்சான்னா கஷ்டம் பின்னுறதுக்கு. ப்ளெயினாக இருக்கிற புடவையில் தான் பின்னுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கிழிக்கிறதுக்கும் அதேமாதிரி ஈஸியாக இருக்கும். எம்ப்ராய்டிங் நூலெல்லாம் இருந்தான்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டு இழுக்கிறதுக்கும் கஷ்டம், சாரி கிழிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ காட்டன் புடவையாக இருந்தான்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் இந்த பாத்ரூம் வழியிலலாம் போடலாம். அப்படின்னா தண்ணி நல்லா இழுக்கும் மேட்டு. ஓரளவுக்கு ரவுண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா இங்கே ஜாயிண்ட் வரும். இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் இப்படி வீதியாக இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக சுட்டிக்கோங்க. நல்லா சுட்டி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் வந்து தெரியக்கூடாது. இந்த மேல் பக்கம் வராமல் கீழ் பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு தெரியாது. இது வந்து அந்த ஜாயிண்ட் இடத்துல வந்து நம்ம தனியாக பிரிஞ்சிச்சு இந்த மாதிரி. காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட் இப்படி பிரிஞ்சிச்சுன்னா இது 2 சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுடலாம். இப்போ கழண்டு வராது. அதுதான் இந்த முடிச்சு. அதுல இந்த பக்கம் இதுதான் வெளிப்பக்கம், இது உள்பக்கம். கீழ்பாகம் வரும், இது மேல் பாகம் வரும். அதனால் இந்த முடிச்சு வந்துட்டு எப்பவும் நீங்கள் போடும்போது கீழ்ப்பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா முடிச்சு எதுவுமே தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். அப்படியே பின்னிட்டு வர வேண்டியது தான். பின்னி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இப்படி
கெட்டு போடுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முடியாதுக்கு ஆயிடுச்சு. எப்படி கெட்டு போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் நிறைய மேட்டு நாங்கள் போட்டு முடிச்சாச்சு, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு புடவை, இந்த மேட்டு வந்து ஒரு புடவையில் தான் ஒரு மேட் நாங்கள் பின்னியிருக்கோம். உங்களுக்கு இதோட பெருசாக வேணும்னா ரெண்டு புடவை யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கலராக கூட வேணும்னா. நாங்கள் ஒரே கலராக எடுத்துருக்கோம். இது வந்து அதோட பார்டர்னால இந்த க்ரீன் கலர் வந்திருக்கு. பின்ன விடலை, ஒரே தடவி விட சொல்லுது. பூனை வந்து பின்ன விட மாட்டேங்குது. ஒரே தடவி விடுங்கன்னு சொல்லிட்டு கிடக்குது. இந்த பார்த்தீங்களா கத்துது. என்ன நான் மேட் பின்னட்டும் இது. என்ன 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 ஒரே தடவி விட சொல்லுது. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நீ கெட்டு போடணும். லாஸ்ட்டு பூனை விட மாட்டேங்குது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம கெட்டு போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த கடைசி இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் இதை எடுத்துடலாம். அப்படியும் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த இங்கே பாருங்க, கொஞ்சம் ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு. இங்கே ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இது வந்து முதல்ல கிழிச்சிடலாம். கிழிச்சதுக்கப்புறம் இந்த புண்ணுக்கெல்லாம் நீங்கள் கெட்டு போடுவீங்கல்ல, அதே மாதிரி கெட்டு போட்டுக்கோங்க. அதான் போட்டு இந்த ரோல்ஸ் இருக்குல்ல, இந்த ரோல்ஸில் இந்த ஒரு தும்பு வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இன்னொரு தும்பு வந்து இங்கே இருக்குது பாருங்கள் வெளியே. பார்த்தீங்களா, இந்த தும்பு ஒரு தும்பு இங்கே இருக்குது, ஒரு தும்பு இங்கே இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து கெட்டு போட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ கெட்டு போடணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை போடு. கெட்டு போட்டாச்சுல. இந்த தும்பு வந்து அதே ஹோல்ஸுக்குள்ளே வெளிப்பக்கமாக போட்டுடலாம். மேட் போட்டுட்டு மேட்டு திருப்பிக்கோங்க. கமுத்தி போட்டுட்டு இந்த பாருங்க, அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி கெட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது நீங்கள் கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணால் செட்டாக இருக்குது. இது வந்து பின்னாடி போடுறது கீழே வரும், கீழ் பாகம். இது வந்து மேல் பாகம். பார்த்திங்களா, மேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மேட்டு பார்த்திங்களா, எங்கள் மாமியார் பின்னி பாதியில் வச்சுருக்காங்க. இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இதாக பாருங்க, இப்படியே பின்னிகிட்டே வந்திருக்காங்க. இப்படியே பின்னி 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 இப்போ வந்து டபுள் கலரு. இது வந்து புடவை கிடையாது, இது வந்து நம்ம ஷாலு, சுடிதார் ஷாலில் தான் பின்னியிருக்காங்க. இந்த எல்லோ கலரு இது வந்துட்டு இதுதான் புடவை. இந்த ப்ளூ கலராக தெரியுது வந்து புடவை, இந்த எல்லோ கலர் வந்து ஷாலு. பார்த்திங்களா, பின்னிட்டு இவ்வளோ தூரத்துக்கு தான். இப்போ வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கினா ஒரு சின்ன மேட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்திருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடுவோம் மேட்டு. இப்போ பார்த்திங்களா பின்னிகிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், இது பின்னுறது மாமியார் காமிப்பாங்க. பின்னுறாங்க. கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது திக்னஸாக இருக்குது. இந்த இன்னும் நாங்கள் கிழிச்சது புடவை கிழிச்சு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால
அவங்க வந்து இப்படி சுருட்டிக்கிட்டு இதை எடுத்து உள்ளே போடுறாங்க. வச்சு இதை இப்படி பிடிச்சி உள்ளோட எடுக்கணும். உள்ளே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இதை தூக்கி இப்படி போட்டு இந்த பக்கம் இன்னொரு கண்ணியில் போட்டுடலாம். போட்டு இதை இப்படி சுற்றி இப்படி இப்படி இழுத்துட்டோன்னா பாருங்கள் 1 2 3 வந்துடுச்சு. ஸோ இது நடுவில் உள்ளதை பிடிச்சி இப்படி எடுத்துட்டு 2வது ஒன்று எடுத்து இப்படி சொல்லணும். போட்டால் ஒரு முடி வந்துடுச்சு. நான் தள்ளுறதுக்கு வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாரு. இனி அடுத்து நடுவில் இப்போ ஒரு கெட்டு அப்படி வரும். அப்படியே போட்டு வர வேண்டியது தான். இது இதே மாதிரி மேட்டு நாங்கள் போட்டிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேட்டு பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு 1 வயசு ஆகும்போது பின்னின மேட்டு. இப்போ அவளுக்கு வந்து 16 வயசாகிடுச்சு. இப்போது 16 வருஷம் இருக்குது இந்த மேட்டு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு. இது வேறு ஒன்றுமே ஆகலை பாருங்க, ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா உழைக்குது. இதே மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள், நல்லா உழைக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்கின மேட்டெல்லாம் பார்த்திங்களா, இப்படியே தையலெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இது அப்படியெல்லாம் ஒன்றும் வராது, நல்லா உழைக்கும். இது ஒரு கண்ணிக்கும் வந்து ஒரு முடிச்சு போட்டிருக்கோம், அதனால் ஒன்றுமே ஆகாது. டக்குன்னெல்லாம் அது அத்துட்டு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அழுக்காக விடாதீங்க. எந்த மேட்டாக இருந்தாலும் ரொம்ப அழுக்காகி நம்ம சோப் போட்டு துவைச்சோன்னா அது அழுக்கும் போகாது, அது மேட்டு சீக்கிரமாக இத்து போயிடும். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா உழைக்கும். எவ்வளோ வருஷம் இப்போ இது பார்த்தீங்கன்னா 18 16 வருஷம் ஆச்சு இந்த மேட்டு. இப்போவும் புதுசு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி பின்னி பாருங்கள். இந்த ஒரு மேட் நான் போட்டேன், இதெல்லாம் எங்கள் மாமியார் போட்டது. இந்த மேட்டெல்லாம் எங்கள் மாமியார் போட்டது. இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் ஆண்டிங்கெல்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கும் இதே மாதிரி மேட்டு போட்டு கொடுங்கன்னு. இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் இதை பார்த்திங்களா, இது இன்றைக்கி போட்டு முடிச்சது. இதுவும் இதா நான் போட்டேன் ஒரு மேட்டு, இது வந்து இன்றைக்கி போட்டு முடிச்சது ரெண்டும். இதெல்லாம் எங்கள் மாமியார் அதுக்கு முன்னாடி போட்டது. அப்போ போடுறதுக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுங்க இது பண்ணணும். இது ஒருத்தவங்க கொடுத்தது தான். இது அவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உழைக்கும் மேட்டு, எவ்வளோ வருஷம் வேணாலும் கிடக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.